வஸ்துக்கள் முன்னேறது மனிதனுடைய முன்னேற்றம் அல்ல. நல்லா விளைக்கோங்க. இன்னைக்கு என்ன முன்னேறிக்கு? வஸ்துக்கள் முன்னேறி. எடுத்து பாருங்க, பில்டிங் ஏறிக்கு, கம்ப்யூட்டர் என்றான், இன்டர்நெட் என்றான், வாட்ஸ்அப் என்றான், வைபர் என்றான். முஃப்தி தகி உஸ்மானி தாமத் பரகாத்தும் இனாமுல் பாரி என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். புகாரிக்கு விரிவுரையா உருது பாசையில. இனாமுல் பாரிட ஆரம்பத்துல சொல்றார், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் இந்த ஜமான்ட எந்த ஒரு கம்ப்யூட்டரும் அவரோட கல்புக்குள்ளத உள்வாங்கிறதுக்குரிய கெப்பாசிட்டியில இல்லன்னு சொல்றார். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய அந்த என்ன சொல்றதுக்கு ஹார்ட் டிஸ்கா எல்லாத்தையும் சேமிக்கிறது ஹார்ட் டிஸ்கா. ஹாஃபிஸ் இப்னு ஹஜருடைய ஹார்ட் டிஸ்க்ல உள்ளதை சேவ் பண்றதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் உலகத்தில் இல்லைன்னு சொல்ற. ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். 900 வருஷமா இந்த உம்மத்துல யாரெல்லாம் உலமாக்கள் வந்தாங்களோ, யாரெல்லாம் மார்க்கத்துல பேசினாங்களோ, அந்த அவ்வளவு பேரை பத்தியும் வச்சிருக்கிறார் கல்புல. மூணு லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஹதீஸுடைய சனதுல உள்ள ராவியும் எப்படியானவர் என்ற ஹிஸ்டரி தெரியும். 3 லட்சம் ஹதீஸ் என்றா ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் 3 பேர்ல இருந்து 14 பேர் வரைக்கும் இருக்கும். 16-18 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்லையும் வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரி கல்புல இருந்துச்சு ஹாஃபிஸ் இப்னு ஹஜருடைய. நான் தான் சொன்னேன் மிம்பர்ல, இன்னைக்கு ஜமான்ல உலமாக்கள் இல்லன்னு சொன்னேன். கொனக பாபம் இப்படி ஆலிமுண்ட இன்டர்நெட்ட தட்டி ஹதீஸ் இன்னைக்கு சொல்றானே, நாங்க ஒரு பட்டனை தட்டினா ஹதீஸ் கொட்டுமன்றான். அடே உண்ட கல்புல இருந்து ஹதீஸ கொட்ட வச்சு காட்டேன். உனக்கு பட்னால ஹதீஸ் கொட்டுறதுக்கு கொண்டு போய் சேர்த்த கல்புகள் இருக்குது உலக சரித்திரத்துல.